அதிமுக சார்பிலே நீங்கள் இப்போது பட்டியலிடலாம். உங்களுடைய நேரம் ஆரம்பிக்கிறது ஐயா. வந்திருக்கக்கூடிய எனது இயக்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்களே, இந்த நியூஸ் தமிழில் இதே இடத்தில் என்னை பேச வைத்து அழகு பார்க்கிற அந்த நியூஸ் தமிழுக்கு நான் முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அவர் வழியில் வந்த அண்ணன் எடப்பாடியார், முதலில் சிவகங்கை மாவட்டம் என்று ஒன்றை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதை போல வள்ளல் அழகப்பா பல்கலைக்கழகத்தை அழகப்பா பல்கலைக்கழகம் என்று உருவாக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதைத் தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் பல்வேறு சாலைகள் போடப்பட்டது என்பதை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். கிராமப்புறங்களில் எல்லாம் பேருந்துகள் விட்ட பெருமை புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு உண்டு, புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு உண்டு. காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது 221 கோடி ரூபாயை எனது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒதுக்கி கொடுத்தார்கள். அந்த திட்டம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா வழியில் வந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 1400 கோடி ரூபாயில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை விரிவுபடுத்துவதற்காக கொடுத்தார் என்பதையும் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல கீழடி ஆய்வு மையத்திற்கு 12 கோடி ரூபாயை கொடுத்தவர் எங்களது குடிமராமத்து நாயகன் அருமையண்ணன் எடப்பாடியார் என்பதையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 14,000 கோடி காவேரி குண்டார் திட்டத்தை 14 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த சிவகங்கை மாவட்டம் வறட்சி இல்லாத மாவட்டமாக உருவாக்க வேண்டும் என்று கொடுத்தவர் குடிமராமத்து நாயகன் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் கிராமப்புறங்கள் எல்லாம் சாலைகள் போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் காலம் என்பதை நான் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல திருப்பத்தூர், சிவகங்கை போன்ற இடங்களில் நீதிமன்ற கட்டடங்கள் உருவானது யார் காலத்தில் என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா காலம். அதே போல தடையில்லாத மின்சாரத்தை கொடுத்தது யார் காலம் என்று சொன்னால் அது புரட்சி தலைவி அம்மா காலம் என்பதை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அடுக்கிக் கொண்டே போகலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா வழியில் அருமையான எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு திட்டங்களை இந்த சிவகங்கை மாவட்டத்திற்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு கொடுத்ததற்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி ஐயா. திமுக எந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்களோ அதே அளவுக்கு நாங்களும் செஞ்சிருக்கோம்னு சொல்லி அதிமுக சார்பில் இங்க எடுக்கப்பட்ட நல்ல முன்னெடுப்புகள் அதையெல்லாம் ஐயா பட்டியலிட்டு சொன்னாங்க. நன்றிங்க ஐயா.